இப்போ தக்காளி ரசம் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஒரு 2 தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு அதை தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம தக்காளி பழம் 2 போட்டிருக்கனால புளி கொஞ்சம் கம்மியாகவே நம்ம எடுத்துக்கணும். நம்ம வறுத்து பொடி பண்ணதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் காயப்பொடி, 1 வரமிளகா, கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா விட்டுருங்க. எங்கள் வீட்டில் வெல்லம் போட்டால் பிடிக்கும் எல்லாத்துக்கும். 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம துவரம் பருப்பை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ அதே கடாயில் நம்ம மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த வரமிளகாவும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. லைட்டாக வறுத்தா போதும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா காயத்தை நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறேன். அந்த சூட்டிலேயே நமக்கு காயம் மறுபட்டுரும். நான் இப்போ வெல்லத்தையும் பொடி பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ ஆறட்டும். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் நசுக்கி வச்சுருக்க பூண்டு, வரமிளகாயும் போடுறேன். கருவேப்பிலை. பூண்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளியை போட்டுடலாம். போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் பொடி பண்ணி வந்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு தக்காளியும். இப்போ நம்ம இந்த பொடி பண்ணதை போட்டுக்கலாம். போட்டு அதோட நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். புளி கரைசல் விடுறேன். தேவையான அளவு தண்ணி விட்டுருக்குறேன். உப்பு. பாருங்க ரசம் நுர கட்டி வருது. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.